கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 87வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 87 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லும். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன் ஆனந்த பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோரை துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோரை துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. அங்கே முத்தீரை இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோரை துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். புவியின் அரசை புதுப்பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பண்ணீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பண்ணீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 87 பிராக்கெட் வாசம். கோராகின் புத்திரருக்கு எப்பவுமே 86 தாவீதின் சங்கீதம், 85 கோராகின் புத்திரர். புரியுதா? அப்ப உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாவியை வச்சிருக்காரு. சாவி எங்க வச்சிருக்காரு? பிராக்கெட்ல, லோகத்துல பிராக்கெட்ல. அந்த பிராக்கெட்ல உள்ளதை நீங்க கண்டுபிடிக்கலன்னா எதுவுமே புரியாது. புரியுதா? இந்த கோராகு புத்திரரை குறித்து நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? அதே வட்டம் பார்த்தேன். சரியா? அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க இருக்கிற இடத்துல என்னாச்சு? பூமி பழந்துச்சு, உள்ள போயிட்டாங்க. அப்ப அங்க பிரச்சனை எங்க இருக்கு? ஒண்ணு, பிரச்சனை எங்க இருக்குது? அஸ்திபாரத்துக்கு. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா பூமி ரெண்டா பழந்துருக்குமா? பழக்காது. அப்ப அந்த பிராக்கெட் மட்டும் உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா நீங்க கோரா உத்தத்துக்கு என்ன செஞ்சாது? கனெக்ட் பண்ண முடியாது. சரியா? சரி, அஸ்திபாரம் உள்ள நகரம் எதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அஸ்திபாரம் உள்ள நகரம் எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது. முதல்ல சீஃப் கெஸ்டுக்கு ஒரு வணக்கம் வச்சுருவோம். அவரை பார்க்க முடியாது, ரொம்ப பிஸி. எப்படியோ வழி தவறி வந்துட்டாரு. அதனால நானும் ஒரு வணக்கம் வச்சாச்சு. உங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டேன். 11வது அதிகாரம் 10வது வருஷம் எபிரேயர் 11. அஸ்திபாரம் உள்ள. அப்ப நமக்கு ஒரு இடத்துல என்ன இருக்கணும்? அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் யாருக்கு இருந்துச்சு? ஆபிரகாம். கோராகிட்ட கிடையாது. முதல் பாயிண்ட் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு. சரி, 28வது வசனம் எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம். அப்ப அஸ்திபாரம் போச்சுன்னா அந்த இடம் என்ன ஆகும்? ஆனா இங்க அசைவு இல்லாத ராஜ்யத்தை சொல்றாங்க நாம். அப்ப இந்த அசைவு இல்லாத ராஜ்யத்துல என்ன இருக்கணும்? அஸ்திபாரம். அப்படிதானே? பவுண்டேஷன் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் தெரியுமா? மரியாதை தெரியும்.
இந்த இடம் தெரியுமா உங்களுக்கு என்ன இங்க தோண்டிட்டு இருக்காரு தம்பி. தோண்டும் போது ஒரு பெரிய பாறை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ரொம்ப குஷி ஆயிட்டாரு. கழுத்து செல்லம் கூட்டிட்டு வந்துட்டார். வெறும்ல எத்தனை பேரும் எல்லாம் வந்தாங்க. வந்து ஆடி ஆடி நடிச்சு அப்படியே என் தம்பி சொல்றாரு, ஒரு பூமி எதிர்த்து வந்தா நம்ம பில்டிங் மட்டும் என்ன செய்யாது, அது அசைவு எல்லாம் அது அப்படியே புரியுதா? சரி. அசைவு இல்லாத ராஜ்யத்துல சேர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28வது வசனம், பிரியமான ஆராதனை செய்ய கிருபை. பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றுக்கணும். அது எப்ப முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். யோவான் 14:2. யோவான் 14:2. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த இருதயம் எப்ப கலங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அஸ்திபாரம் ஆடும்போது கலங்கும். நீ இருக்கிற வீட்டில் அப்படி தங்க டங்கன்னு ஆடுறேன் என்ன ஆகும்? வெளியவும் போக முடியாது, உள்ளே இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து, தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள். அப்ப தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். அப்படிதானே? தேவனிடத்துல விசுவாசமாக இல்லையா பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும். கண்டுக்கிடாம என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும், தெரியும், அவருக்கு தெரியும். நான் என்ன செய்ய மாட்டேன், வத்ரா இருப்பு அப்படின்னு ஒரு ஊர். அப்ப இந்த சாம்பல் புதன் அன்னைக்கு ஒரு செய்தி புறப்பட்டு நான் அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு எனக்கு ஒரு குறுக்கொலி வந்துச்சு. நான் ஆர்த்தோபெடிக் டாக்டர், எனக்கு வலி வந்ததே கிடையாது. உடனே என் மனைவி சொன்னா, நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன், அவரே செய்தி சொல்லட்டும் ஏமா, அப்புறம் ஆயுசுக்கு நான் குறுக்கோலியோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 2 கார் இருந்துச்சு. அப்ப இவ்வளவு கார்லாம் கிடையாது, 2 காரும் எங்க போயிடுச்சு. என் மனைவி சொன்னா, நான் ஒரு டாக்ஸி ரெடி பண்ணிட்டேன். டாக்ஸி தான் கிடையாது, எனக்கு காரை ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா இருந்துருக்கும். பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு, வலினா தாங்க முடியல. இந்த பசங்க 4-5 பசங்க நம்ம அடையாளம் பார்த்தாங்க. அவன் ஒரு ரூபாய் சொல்றான், சார் நீங்க இந்த கபடி விளையாடும் ஒருத்தனை கால் உடனே ஆப்ரேஷன் பண்ணீங்களா சார்? அவன் நடக்கிறான் சார். நாங்கெல்லாம் கூட்டம் வந்து பார்ப்போம். நேற்று விழுந்து இன்னைக்கு என்ன நடக்கும். நீங்க பயங்கரமான டாக்டர் சார், உங்க பக்கத்தில் நான் உட்காந்துக்கலாமான்னு ஒருத்தன் கேட்கறேன். ஒரே சந்தோஷம். அவன் சொல்லணும், எனக்கு குறுக்கலையும் சொல்ல முடியும் வந்து. ஆமா, ஏன் பொறுத்து உட்காந்துருக்கு. அப்புறம் ஒரு மாதிரி அப்புறம் சொல்றேன், சார் இங்க வெயில் அடிக்கும் சார், இந்த பக்கம் வந்துருக்கு சார். ஒரே ராஜ மரியாதை. இந்த பக்கம் உட்காந்து அந்த வத்ரா இருப்புல காலை கீழே வைக்கும்போது அந்த வலி போச்சு. என் தம்பி என்ன வந்தான், வலி மாத்திரை போட்டதான் கிட்னி போயிடும். என்ன போயிடும்? அண்ணன் வந்தாரு, இன்னும் ஒரு மாதிரி நொண்டி கொட்டி நடக்கிறாரு. அதுக்கு அவன் சொன்னாரு, நீ போகணுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டேன். என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்டேன். அவர் நல்ல தெரியும். யாரு இருந்தாரு? அண்ணன் தெரியும். அப்போ அவர் பார்த்துக்குவாரா, நீ கவலைப்படாத, இன்னைக்கு வரை நான் வழி வரேன். இதுதான் விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசம் இருந்தாலும் எது போகாது? அஸ்திவாரம் போகாது. சரி, இப்ப இந்த விசுவாரம் எதனால? சரி, முதல் என்ன ஆகமோ 16வது அதிகாரம் 30வது தான் அஸ்திவாரம் போச்சு. என்னாகமம் 16:30. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரம் செய்தார். பூமி தன் வாயை திறந்து அவ பூமி வாயை திறந்துச்சு, அங்க அஸ்திவாரம் போச்சு. மற்ற எல்லா இடத்துலயும் அந்த வாயை திறக்கல, இவங்க இருக்கிற இடத்துல மட்டும் என்ன செய்யுது? ஏமா ஒரு பூமி எனக்கு நீ அமுக்கிட்டு தள்ளி இப்படி பண்ணிட்டு இருக்கு. தங்கச்சி அக்காவா? அக்கா இந்த அன்பெல்லாம் பிறகு காட்டு. சரி, எங்க வசம் கேட்டுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா இருக்கு. இப்ப ஒரு ஊர்ல ஒரு இடத்துல பூமி எதிர்த்து வருது, ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் வருமா? எல்லா இடத்துலயும், எல்லா இடத்துக்கும். ஆனா இங்க எப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல என்ன செய்யுது? வாசனா 30 வாசனா, பூமி தான் வாயை திறந்து அடிப்படையில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அவமதித்தார். அவமதிக்கிறது என்னது? அவர் சொல்லி நான் ஏன் கேட்கணும்? என்னது? சரியா? இப்ப என்னுடைய சொந்தக்கார ஒரு பையன் இருந்தார். அவங்க அப்பா டாக்டர். அவர் அடிப்பாரு, முழங்கால் போடுடான்ட்டு. நீ பண்றதை பண்ண, நான் முழங்கால் மட்டும் போட மாட்டேன். என்னன்னாலும் செய்ய அடி, எவ்வளவு நாள் அடி, நான் செய்ய மாட்டேன்.
அப்போ அவங்க அப்பா மதிக்கிறானா இல்லையா? இல்லை. மதிச்சா என்ன செஞ்சிருப்பான்? ஓகே, சரி. இப்போ ஒரு சில குறிப்புகள். நம்பர் 1, இந்த அஸ்திவாரத்திற்கு இப்போ நம்ம அடுத்த ஒரு இடத்த அஸ்திவாரம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. பல காரணங்கள் இருக்கு. சரியான சிமெண்ட் போடாட்டா என்ன ஆகிடும்? ஆடி கொழுந்துருமா இல்லையா? இப்போ அந்த சப்போர்ட் பண்ணுறது 21 நாள் வைக்கணும். 5வது நாள் சப்போர்ட் எடுத்தா என்ன ஆகிடும்? அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம சில காரணங்கள் பார்க்க போகிறோம் அஸ்திவாரத்தில் வந்த பிரச்சனை. நம்பர் 1 என்னாகணும் 16:2 இதான் முதல் காரியம். அஸ்திபாரம் அவுட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இதான். சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமான 250 பேர்களை கூட மோசைக்கு முன்பாக எழுப்பி மோசைக்கு முன்பாக எழும்பி. இந்த எழும்பிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. இப்போ எங்க சர்ச்சை பாஸ்டர் இருக்கார், நானும் நீங்கெல்லாம் எழும்ப மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள்லாம் எங்கள் பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு அருமையான யோர்தானை குறித்து செய்தி சொன்னார். எனக்குலாம் அப்படியே உடம்புலாம் பிள்ளைச்சு. அவ்வளோ அருமையான செய்தி சொன்னார். நீங்கள் பண்ணீங்களா? அதே ஒரு தானே வேற? அதே தான். எஸ், பார்த்தீங்களா? அவர் போனார், அதனால் அவருக்கு தெரியும். இல்லைன்னா தெரியுமா? அவர் உள்ள உட்காந்து கடைசியில் ஞானசாலம் குடிச்சிட்டார். அப்படி தானே? ஆனால் இவருக்கு ஒரு எழுந்திருக்கிறாங்க. அதனால் எங்கள் ஆளுக்குமே எழுந்திருப்பாங்க. ஒரு பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரர் அவர் சொல்லியிருக்காரு, இவரை டிரான்ஸ்ஃபர் ஆகிறார நான் உள்ளாரு. அவர் போக மாட்டேங்கிறார். எங்களுக்கு அப்படியே சந்தோஷமா போக மாட்டேங்குது. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் போட்டார் பின்னாடி. எனக்கு எங்க வாசம். ஆனா இவங்க என்ன செய்றாங்க? எழும்பி. இங்கதான் ஃபர்ஸ்ட் அஸ்திவாரத்தில் ஃபால்ட். புரியுதா? ரைட், வாசிப்போமா? 20வது அதிகாரம் 19வது வசனம். இவர்கள் ஒரு காலத்துல மோசைட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல மோசைட்ட இதே கூட்டம் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 20:19. யாத்திராகமத்தெல்லாம் பிரச்சனை அங்கதான் இருக்குது. அங்கதான் இவங்க ஒரு காலத்துல மோசையை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 20:19. மோசையை நோக்கி நீர் எங்களோடு பேசணும். இப்ப ஒரு சீனாய் மலையில ஆண்டவர் தற்சுரூபமா காட்டுறாரு, தன்னை காட்டுறாரு. அப்ப எக்கால சத்தம் கேட்குது, புகை எழும்புது, அக்னி வருது, அங்க ஆண்டவர் பேசுறாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 வாசிங்க. மோசையை நோக்கி, இல்ல 18, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை கண்டார்கள். அதை கண்டு பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. யார் மேல பயம் வந்துருச்சு? ஆண்டவர் மேல. ஏன் இப்படி பயங்கரமான ஆண்டவரா இருக்காரு. அதனால இந்த ஆண்டவர் எங்கிட்ட பேச வேண்டாம், உங்கள்கிட்ட பேசட்டும். நீ சொன்னாங்க, நாங்க என்ன செய்வோம்? கேட்போம். கேட்டாங்களா? வாசிக்கும். ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று 19 மோசையை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பதாக, பேசினால் நாங்கள் செத்து. அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் அதனால பேசுறாங்க, மோசைக்கு விரோதமாக எழுப்புறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதான். சரியா? எபிரேயர் 12வது அதிகாரம் 18-19 அதேதான், சேம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினை பற்றியுமான மலையினருக்கும் மந்தாரம் 12-19 வார்த்தையுடைய சத்தத்தில் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடி எழுதிக் கொண்டார்கள். என்னது? ஏன் பேசிடக்கூடாது? ஆண்டவர் எங்கிட்ட அனுப்பிக்கூடாது? இப்ப உனக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, பயங்கரமா கடிப்பாரு. நீ போய் பேசுறது சந்தோஷம் எப்படி போவ? பயந்து போவேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டாக்டர், ஐயா அவர் ஜாலியா இருப்பாரு, ரெண்டு ஜோக் அடிப்பாரு, பயம் இருக்காது உனக்கு. அதுதானே பெரிய டாக்டர் எல்லாரும் பேசுவாங்க. நீ போயிருக்கு, நீங்க உள்ளே போயிருக்கீங்களா? சரி, வாசினா 20. ஒரு மிருகமாயுதம் தொட்டால் 21 மோசே நான் மிகவும் பயந்து. அப்ப மோசே பயந்து நடக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன இருந்துச்சு? பயம் போயிடுச்சு. அதான் பிரச்சனை. சரி, 2வது குறிப்பை நான் காட்ட போறேன். 2வது குறிப்பு, ஏன் அஸ்திபாரம் போயிடுச்சு. நம்பர் 2, யாத்திராகமம் 3:7. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது. அப்போது கர்த்தர், ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே இதே ஜனந்தாமா. எந்த ஜனம்
மோசைக்கு விரோதமாக எழுப்புகிறதோ அதே ஜனம் ஆரோக்கிய நிமித்தம் அவர் இடுகிற கூக்குகளை கேட்டு ம். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவரும் அவர்களை ஏற்றிருக்கை விடுதலையாகவும் ம். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி விடுதலையாக்குறது அவர் நேரம் பண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது. அதனால அவர் என்ன செய்யறாரு, மோசையை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு 17 நான் உங்களை ஏற்றின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஒளிந்த தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோனியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் தேசத்துக்கு போவேன் என்று சொன்னேன். அப்புறம் 10 நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை ஏற்றிலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பாவனத்துக்கு அனுப்பேன் வா என்று ஒரு கஷ்டமான வேலையை கொடுக்குறாரு. இங்க இந்த எகிப்துல இருக்கிற பார்வோன் இவனை தான் கொலை செய்ய தேடிட்டு இருக்காங்க. புரியுதா? இப்ப ஒரு டிஃபிகல்ட்டான காசை ஒரு வேலையை கொடுக்குறாரு. அந்த வேலையை செய்யறதுக்கு இவர் ரிஸ்க் எடுக்கிறார். லைஃப் ரிஸ்க் எடுக்கிறார். லைஃப் ரிஸ்க் எடுத்து தான் செய்யறாரு போறாரு. அதில் ஒரு போனஸ் கொடுக்குறாரு. இப்போ அடுத்து என்னமா பெரிய பண்டிகை வருது உங்களுக்கு? தீபாவளி. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? போனஸ் இருக்கா? வேலை செஞ்சதுக்கு சம்பளம், சேலை உனக்கு கிடைக்கும். இங்க ஆண்டவர் என்ன போனஸ் கொடுக்குறாரு பாருங்க. 3வது அதிகாரம் 22வது ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலாளத்திற்கும் தன் வீட்டில் தங்குவதற்கும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்க. அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரருக்கு பாருங்கம்மா, ஆண்டவர் இப்படி ஒரு போனஸையும் கொடுக்குறாரு. கோல்டு அன்னைக்கே வேல்யூ. இன்னைக்கு தான் சொல்றாங்க பவுன் 75,000 ரூபாங்கிறாங்க. அன்னைக்கு ஓசையா கொடுத்துருக்கான். கொள்ளை அடிச்சுட்டு தான் வர வேண்டியிருக்கு. புரியுதா? அதையே ஆண்டவர் கொடுக்குறாரு. யார் மூலமாக? மோசே மூலமாக. அதுதான் 2வது ஃபவுண்டேஷன் ஆர்டருக்கு காரணம்னா மோசே தெரிந்து கொள்ளப்பட்டவர். எப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் செஞ்சதுக்கு உண்டாக்கிறார். நான் 2000க்கு முன்னாடி நான் எதுக்காக வாழ்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஜாலியா இருக்கணும், எதுன்னு சொன்னாலும் கேட்கக்கூடாது, மனம் போல வாழணும், யாரையும் மதிக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, யாராவது சிக்கிட்டா கிழிச்சு தொங்க விட்டோம். இந்த ஜானகி மாதிரிலாம் ஒரு நாள் சொல்லுவோம், நல்லா அதுதான் அது சொல்லுவேன். அதான் அனுப்புது என்னது அப்படிதான் நான் செய்வேன். ஆனால் இப்போ பயமாக இருக்கு, இவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ, இவர் என்னை பற்றி என்ன பேசுகிறாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்? இந்த பயம் கரெக்டாக தப்பா? சரி. ஏன்னா என்னை 1000 கண்ணு பார்த்தா முன்னாடியெல்லாம் என் தம்பி நான் கேட்பாரு மரியாட்டெல்லாம், அண்ணன் இன்னும் பைபிள் வாசிக்கிறாரா விட்டாரா? இப்போ கேட்குற விட்டாரு. ஏன்னா அவருக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? நம்பர் 2 சோசன் பர்சன். ரைட். 3வதாக ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னாகமும் 16வது அதிகாரம் 1 வசனம். 16:1 பிறந்த கோத்திரத்தின் குமாரனாகிய லேடிக்கு பிறந்த. நல்லா கேட்டுக்கோங்கம்மா, நம்ம எந்த ஒரு குடும்பத்தில் பிறக்குங்கிறது நம்ம சாய்ஸ் கிடையாது. உங்கள்கிட்ட ஆண்டவர் தான் நினைக்கிறார் இந்த குடும்பத்தில் பிறக்க வைக்கிறார். நான் பல நேரம் நினைப்பேன், நான் மட்டும் சந்தன வீரப்பனுடைய குடும்பத்தில் பிறந்தா நீங்க என் முன்னாடி உட்காந்துருக்கீங்களா? என்னையும் உன்னையும் கேஸ்ல போட்டு இவ்வளோ நீங்க பயர் மாட்டேன். என்கிட்ட இருக்கிற 100 கேஸ்ல உங்க மேலே எத்தனை கேஸ் வரும்? 10 கேஸாக போட்டுருவாங்க. அப்படித்தானே அந்த பயம். ஆனால் ஆண்டவர் நீ எங்கே வச்சாரு? ஒரு நல்ல ரைசான்ற குடும்பத்தில் வச்சாரு. அதுபோல இங்க லேவிங்கிற ஒரு கோத்திரத்துல என்ன அது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா 10வது வசனம் பாருங்க. அவர் உன்னையும் கூடவே கூட லேவி புத்திர எல்லாரையும் உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்பமாக சேர பண்றது என்ன அப்படின்னா 9வது வசனத்துல இருக்க வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யணும். ஏமா இது எல்லாராலையும் செய்ய முடியாது. நம்ம கூட தான் ஒரு அண்ணன் இருந்தாரு, அவர் பேர் ராஜ்குமார் இருந்தாரா? யார் மாதிரி இருந்தாரு? ஆனா இப்ப பார்த்தேன்னா ஒரு அங்கேயே போட்டுப்பாரு, இதுக்குள்ள கயிறு கட்டியிருக்காரு. அவர் அந்த ஸ்டாண்டை தூக்குவாரு, உள்ள போயிடுவார். நீங்க போக முடியுமா? நான் சொல்ல முடியாது. நான் தான் அந்த ராஜ்குமார் வழி நடத்தினா நானும் நாட் அலவுட். சரிங்களா? அதுக்குள்ள போறதுக்கு என்ன வேணும்? தகுதி கிருபை. 2வது அவர் பாஸ்டா அங்கேயே போடணும், இடுப்புல கட்டிடணும், கயிறு கட்டினா தான் உள்ள போக முடியும். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த லேவிக்கு பிறந்தவங்களுக்கு என்ன செய்யறாருன்னா, சபையார் முன் நின்று அவருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் கமாண்டை சேர பண்ணதுக்காக பிரித்தெடுக்கிறார். செட் அப்பார்ட் நல்லதுதான் பிரித்தெடுக்கிறது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டில் ஒரு பாத்திரம், பால் பாத்திரம் வச்சிருக்காங்க. அதில் என்னதான் வாங்குவாங்க?
மட்டும்தான் பக்கத்து ஒரு அக்கா சொல்லுது, அக்கா பாப்பா உனக்கு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கு, பாத்திரம் கொண்டானா இந்த பாத்திரத்தை கொண்டு வர மாட்டேன், வேற பாத்திரம் கொண்டு வருவேன். அப்போ அதுபோல் நம்மள ஆண்டவர் செஞ்சிருக்காரு, பிரித்தெடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அவங்க என்ன செய்யல. சரி, இதில் இந்த பிரித்தெடுக்கிறத எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10வது வசனத்தை வாசம். அற்ப காரியமும், அற்ப காரியம் என்னதுன்னா ஏசா அப்படின்னு ஒரு பேர் தான். ஏசா அவன் தான் ஃபர்ஸ்ட் சன். அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருந்துச்சு. இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பி, சொத்தை ப்ராப்பராக 3 பேர் பிரிக்கணும் அப்படிதானே. அண்ணனுக்கு எத்தனை பங்கு? 1 தான். ஆனால் சேஷ்ட புத்திர பாகம் தான் டபுள். என்னது டபுள் கிடைச்சா நல்லா இருக்கும், நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். ஆனால் இது ஐயா எனக்கு அது எனக்கு கூடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு அற்ப காரியமாக விட்டுட்டார். அற்ப காரியமாக விட்டனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 12:6, எபிரேயர் 12:16, ஒருவனும் பேசிக் கல்லனாகும் ஒருவேளை விட்டு போட்டுருந்தாமா அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறது. எல்லாத்துக்கும் ரேட் இருக்கா இல்லையா? இவன் என்ன செஞ்சுட்டான், ஒரு கூடு கூட இதை எடுத்துக்கோங்க 17. சுதந்திரித்துக் கொள்ள சரி. அப்ப இங்க இவங்க பிறந்தது லேவி கோத்திரத்தில் பிறக்கிறாங்க. ஆனால் அந்த தெய்வனான சில பேரோடு சேர்ந்தனால அவங்களுக்கு அது ரொம்ப வேஸ்டாக தெரிஞ்சுது. ஸோ அஸ்திபாரம் போனதுக்கு 2 காரியத்தை அவங்களுக்கு காமிச்சோம். என்னெல்லாம் காமிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசைக்கு விரோதமாக இருந்தாங்க. 2வது தெரிந்து கொள்ளப்பட்ட மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. 3வதாக இவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல. எந்த அருமை தெரியல, நம்ம எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ 3 அஸ்திபாரம் அவுட் ஆயிடுச்சு. சரி, 4வது அஸ்திபாரத்தை என்னாகமும் 16:10. அவர் உன்னையும் கூடவே கூடவேங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு அழைப்பு. இப்போ நான் இந்த செய்தி சொல்றேன் பார்த்தீங்களா, இது எல்லாராலையும் செய்ய முடியுமா? இப்போ அன்னைக்கு இந்த தம்பி வர்றாரு, அவர் யூடியூப்ல பார்க்கவே இல்லை. தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு தூக்கிட்டே இருக்கணும். இந்த பண்ற மண்டையை உடைக்கூடாது. இவருக்கு வேற வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை. என்ன இல்லை அன்னைக்கு ஒரு பாஸ்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்றாரு, சார் உங்களுக்கு வேற வேலை சார், இதெல்லாம் பண்றீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் செய்தி கொடுத்தா எங்களுக்கு போதும் சார். அவருக்கு எவ்வளோ போதும்? ஆனால் அவருக்கு அந்த அந்த ஆச்சரியம் தான் இருக்கும், எனக்கு வேற மாதிரி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால இதில் பாருங்க 16:10 ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்கள். அப்படிங்களா? ஆசாரிய பட்டங்கிறது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார், சோசன் பீப்புள் மட்டும் தான் கொடுப்பாரு. அன்னைக்கு என் தம்பி கேட்கறாரு, இது எங்கிருந்து அவனுக்கு இவ்வளோ செய்தி கிடைக்குதுங்கிறாரு. 365 நாள் செய்தி கொடுக்கணும், திங்கட்கிழமை 2 செய்தி கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை 1, ஒரு வசனம் தான். என்னது இது? பிராக்கெட்டை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் இப்போ பிராக்கெட்டில் இருந்தனால நம்மளால இதை கனெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி இருக்கும், என்னவோ இந்த ஆள் ரீல் விட்டுட்டே இருக்கணும் சொல்லுவீங்க, அப்படி தானே? ஆனால் பிராக்கெட்டில் போராது புத்தகம் இருக்குது. சரி, இதில் என்ன தேவை அப்படிங்கிறது எபிரேயர் 5:4. இந்த 16 விட்டுறாதீங்க. எபிரேயர் 5:4. ஆரோனை போல கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுத்துறது இல்லையா? எனக்கு நான் சொல்றேன், ஒரு தம்பி, அது யாருன்னு பேரை கேட்க, அவரு அப்ப ராஜாசிங் பிரதர் இருந்தார். அவர் இருந்த காலத்தில் நடந்த சம்பவம். கொஞ்சம் வயசு பையன் அவன் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பிரேயர் இது மண்டபம் இருந்துச்சு. என்கிட்ட கேட்டான், மண்டபம் எனக்கு வேணும், ஒரு 2 நாள் 3 நாள் நான் ப்ரேயர் நடத்த போகிறேன். சரி, அவர் என்னப்பா ப்ரேயர் பாயிண்ட் என்ன? இவன் ஒரே ஒரு குறிப்பிட்ட வச்சுருக்கேன், நிறைய இல்லை, ரொம்ப சின்ன பையன். அவன் சொல்கிறான், டிஜிஎஸ் தினகர் அனுப்பிச்சு எத்தனை பேர் வருவாங்களோ அதே மாதிரி நான் மீட்டிங் போட்ட வரேன். இது நல்லா இருக்கா? நல்லா இல்லை. அந்த டிஜிஎஸ் தினகருடைய கேஸ் நான் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். அவர் அதில் சொல்லுவார், எப்படி சொல்லுவார்னா, நான் முச்சந்தியில் நின்று கையில் ஹேண்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க, அதை வச்சுட்டு தான் ஏசு நல்லவர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஒருவேளை என்னை கவனிக்க மாட்டேன். நான் ஒரு சபையில் போய் நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன்னா 10 நிமிஷம் வேணால் உங்களுக்கு டைம் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் அவமானப்பட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்துருக்காங்க.
அநேகருக்கு என்னது ஒரே நாள் என்ன என்னதான் இருக்கணும். அப்ப அழைப்புங்கிற ஒண்ணு இருக்குது, அது தெரிந்து ஒண்ணு, ரெண்டு வேற. அழைப்புங்கிறது ஒண்ணு, தெரிந்து கொள்ளும். இப்ப இதுதான் பிரச்சனை, சரியா? இப்ப இது என்ன பிரச்சனைனா, ஆரோனை போல் அழைக்கப்பட்டது. இதுக்கு தேவை என்னன்னா தாழ்மை. இவங்க எதிர்த்து பேசுறாங்க, ஆனா தேவை தாழ்மை. என்னாகமம் 14வது அதிகாரம் 5வது என்னாகமம். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக கூட்டத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தார்கள். அப்பா மொழிதான் முழு பக்கம் முகம். இதுதான் தாழ்மை. எது கேட்கவே இல்லை, பார்த்தாரு. உளுந்துட்டாரா இல்லையா? எல்லாரும் விழுவீங்க. கோயில்ல இந்த 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 பொண்ணு உனக்கு சொன்ன இது 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 கேட்டா விடுவியா? ஐயோ முன்னாடி முன்னாடி எப்படி அப்படி அது அங்க இங்க என்ன சொல்றேன்னா, மோசே எல்லாருமே விழுகிறாரு. அதான் தாழ்மை. இந்த அஸ்திவாரம் புரியுது. இது யார்கிட்ட இல்லை, கோராவுக்கு இல்லை. அதனாலதான் அவங்க எதிர்த்து பேசுறாங்க. சரி, முறுமுறுத்தாரு. 16-11 மட்டும் வாசிக்கணும். என்ன ஆகமம் 16-11 தாழ்மை இல்லை. 16-11 வாசிக்க. நீங்களும் முறுமுறுக்கிறதுக்கு அவன் ஏமாத்து. ஆண்டவர் பிடிக்காத ஒரு வார்த்தை என்னது, முறுமுறுக்கு. சரி, 4 காரியத்தை காமிச்சேன். 5வது காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். 5வது கீழ்ப்படிதல். தேவனுடைய கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 16-21 இந்த சபையை விட்டு பிரிந்து பொங்கல் ஒரு நிமிஷத்துல அவங்களே அதமாக்குவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிரிஞ்சு போனா போயிட்டானா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காரு. போயிட்டா அப்படித்தானே? அப்பொழுது அவர் முகம் குப்புறது மாம்சமான யாருடைய ஒரு கூட்டத்தில் முகம் குப்புற விழுகிறாங்க. தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையால் எல்லோரும் மேலும் கருத்து போகிறீங்களோ என்றார். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா கோராகு, தாத்தான், அபிராம். இந்த 3 பேர்ட்ட தான் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்கு. அவங்களோடு யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களும் சேர்ந்து விட்டாங்க. புரியுதா? சேர்ந்து இப்ப இந்த ஸ்விம்மிங்ல ஒருத்தன் மூஞ்சிக்கிட்டு கிடக்கிறான். அப்ப நீச்சல் தெரியாத ஒருத்தன் குதிப்பான். என்ன செய்வான்? அவனே தெரியாதவன் குளிக்கிறான், அவனே சேர்த்து அனுப்பிடுவான். புரியுதா? புரியுதா? ஏன்னா அவனுக்கு ஏதாவது பிடிக்கணும், தத்தரிச்சுக்கிட்டு இருக்கான், இவனை சிக்கிக்கிட்டு இருக்கான், சேர்ந்து உள்ள போயிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. சரியா? பாருங்க, கோராகு, தாத்தான், அபிராம். சரி, அதாவது ஒரு கூட்டத்தார் சாகல. அது யாருன்னா 26-11 என்னாகமம் 26-11 சாகவில்லை. ஏன் சாகல? அப்பா விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்பா நான் பார்க்கல, என்ன செய்யல, அப்பா நான் பார்க்காம ஓடி போயிட்டாங்க. அதனால அவங்க அஸ்திவாரம் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் பார்ப்பேன். 87:1 சங்கீதம். அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களிலே இருக்கிறது. இப்ப இங்க எங்க வந்துட்டாங்க? பரிசுத்த பர்வதம். இந்த பரிசுத்த பர்வதத்தை சங்கீதம் 84 ஃபுல்லா இருக்கு. இருக்கா? 84 ஃபுல்லா அது பரிசுத்த பர்வதம். சரியா? இப்ப சங்கீதம் 78:68 யூதா கோத்திரத்தையும் தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, இப்ப யூதா கோத்திரம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். யூதா கோத்திரத்தை ஸ்பெஷாலிட்டி யாருக்கா தெரியுமா? துதிக்கிறவர்கள். ஆண்டவரை துதிக்கிறதா யூதா. யூதா நினைச்சவங்க ஆண்டவரை துதிப்பான். அதுவும் பிரியமான சியோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு. இப்ப நம்ம 5 ஃபவுண்டேஷனை பார்த்தோம். நம்மகிட்ட அந்த ஃபவுண்டேஷன் இருக்கா இல்லையா? நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆண்டவர் இங்க கூட்டிட்டு வந்துருவார். சரியா? 69 பரிசுத்த ஸ்தலங்கிறது ஆண்டவராக இயேசு சொல்கிறார், என்னுடைய பிதாவிலிருந்து அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அதைத்தான் நமக்கு பார்க்கிறோம். வாசிமா, என்றென்றைக்கும். என்னது என்றென்றைக்கும்னா நித்தியம். ஏமா இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கொஞ்ச நாளைக்கு. இப்பதான் நான் ஸ்கூலுக்கு போனாப்புல
நாங்கள் எந்த வண்டியில் போவோம் தெரியுமா? குதிரை வண்டியில் போவோம். நான், அண்ணே, தம்பி, ஆஷி, இல்லை ரணிதா, ஆஷிலாம் அப்போ பறக்கல. ஸோ இங்கே குதிரை வண்டி ஸ்டார்ட் ஆகும், தங்கச்சி கூட்டிட்டு நாங்கள் போவோம், குதிரை வண்டியெல்லாம் போவோம். ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ளே மெடிக்கல் காலேஜ் போன ஞாபகம் இருக்கு. எங்கே போனாப்புல? இப்போ தான் கல்யாணம் ஆனாப்புல இருக்கு. இப்போ தான் டீனாவை முன்னு கொண்டு தூக்குனாப்புல இருக்கு. அதுக்குள்ளே யாரை தூக்குனாப்புல இருக்கு? பேரன். அவன் உயரம் என்னையோட ஹைட்டில் இருக்காங்க. எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இனி என்ன செய்யணும்? பரலோகமே அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிடும். அதனால தான் இங்கே பார்க்குறோம், பூமியை போலும் கட்டினார். அடுத்து பாருங்க 70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு, பார்த்தீங்களா? மோசையை தெரிந்து கொள்ளுகிறார், தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ என்னையை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொள்ளலாம் அங்கே உட்கார முடியாது. புரியுதா? இந்த 3 டிக்கெட்டுக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். இவ்வளோ நீ கூட நீ 2000 முன்னாடி இருந்தே 2000 முன்னாடி இருந்த அப்போ 1 2 3க்கு 100% எவ்வளோ தெரியும்? எவ்வளோ தெரியும்? 100%. நீங்களாம் கனவுலையா நினைச்சிருப்பீங்களா? இந்த மாதிரி இவர் உட்காருவார், இவர் பிரசங்கம் பண்ணுவார், நாங்கள் உட்கார்ந்து கேட்போம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் காரணம் என்ன? நான் நல்லவெல்லாம் கிடையாது. தெரிந்து கொண்டு அவனை எடுத்தான். எங்கிருந்து எடுக்கிறாரு? 90 71. தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் நம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டார். தூக்குறாரு, அழைக்கிறாரு, வேலையை கொடுக்கிறாரு. 72. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையை, அந்த இருதயத்தின் உண்மைகள் தான் அஸ்திவாரம். இருதயத்தில், அதாவது ஆண்டவர் நல்லவனெல்லாம் தேவையில்லை, நீ எவ்வளவுக்கு அந்த உண்மையா இருக்கு, எவ்வளவு அந்த உண்மையா இருக்கிறத வச்சு தான் நினைக்கிறாரு கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஜெயிச்சு முடிப்பாமா? மகா இறக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு அஸ்திவாரத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. கோராக புத்திரருடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த செய்திக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.